ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே டிஜிட்டல் ஹப். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இன்னும் நிறைய வீடியோஸ் லைனப்பில் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி நாம் எந்த டாபிக் பற்றி மெயினாக பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஜாப் மார்க்கெட்டோட ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் பற்றி. அது என்ன இந்தியன் ஜாப் மார்க்கெட்டோட ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 பிஃபோர் கோவிட் ஜாப் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அண்ட் கோவிட் வந்த புதுசில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அண்ட் இன்னைக்கு டேட்க்கு இந்த ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் மெயினாக பேச போகிறது ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி. போத் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேட்டகரியில் இருக்க பீப்புள் இந்த ஜாப் மார்க்கெட்டோடைய ரோலர் கோஸ்டர் ரைடில் எப்படியெல்லாம் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி டேட்க்கு நீங்கள் நியூ ஜாப் போகணுன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். 2020க்கு முன்னாடி, அதாவது 2020 மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே நல்ல ஜாப் ஹையரிங் இருந்துச்சு. Tier 1 Tier 2 காலேஜில் படிக்கிற பசங்கள் எல்லாருக்கும் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு, அண்ட் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ் நிறைய நடந்துச்சு. அது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்க்கு போயிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நிறைய ஜாப் ரெஃபரல்ஸ், ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாக, நாக்ரி, லிங்க்டின் அந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாக எல்லாருமே வேறு ஜாப்க்கு போயிட்டு இருந்தாங்க. லைஃப் வாஸ் ஸ்மூத். ஹையர் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைக் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 30% ரெகுலர் ஹைக் கிடைக்கும். ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சடனாக மார்ச்சில் கோவிட் வருது. கோவிட் வந்ததும் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபங்க்ஷனலாக எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற க்ளூவே இல்லாமல் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டாங்க. ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸை என்டர்டெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மொபைல் ஃபோன் வாங்கி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம எப்படி அட்டன் பண்ணியிருப்போம் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ நம்ம அந்த பார்ட்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இன்கேஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி, எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இனிஷியலி கம்ப்யூட்டர்ஸ் பார்சல் பண்ணி அனுப்புனாங்க, அண்ட் தென் லேப்டாப்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ லேப்டாப்ஸ் ப்ரொவைட் பண்ணதும் ஐடி இண்டஸ்ட்ரி அகெயின் ஒரு ரெகுலர் ஃபேஸ்க்கு வர ஆரம்பிச்சிது. பட் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் யாருக்குமே அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் சரியாக பண்ண முடியல. இமீடியட் பர்பஸில் அவங்களோட ப்ராசஸ் எப்படி நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறது அப்படின்னு கம்பெனிஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு திங் அவங்க பண்ணது என்னென்னா, ஹையரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம புதுசாக ஆள் எடுக்க வேண்டாம், லெட்ஸ் வெயிட், நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு தென் வில் டூ ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹையரிங்கை ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஹையரிங் அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்கு பெருசாக நடக்கவே இல்லை. பட் இன் அதர் ஹேண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அவங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் ஒர்க்ஸ், போயிட்டு கிரிக்கெட் ஆடுறது, இல்லை ஜிம் போகிறது, அந்த மாதிரி அவங்களோட ரெகுலர் ஒர்க்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இது வெறும் இல்யூஷன் தான். இன்னொரு ஹேண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு இருந்த வரைக்கும் ஒரு 9 to 6, 10 to 7 அப்படின்னு லைஃப் பீஸ்ஃபுல்லாக போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. பட் எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்துச்சோ, நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், 13 hours ஒர்க் பண்ணுறேன், 16 hours ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக சொல்கிற அளவுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. ஓகே, என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா? அதுக்கப்புறமா நிலைமை சரியாச்சா? நிலைமை சரியாச்சு, ஆனால் நினச்சதை விட பிரம்மாண்டமாகவே சரியாச்சு. அது என்ன பிரம்மாண்டமா அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிஃபோர் கோவிட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வருது. என்ன பண்ணுவீங்க? மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் இன்றைக்கி எனக்கு ஃபீவர், நான் ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு பர்சனல் எமர்ஜென்சி, நான் ஒரு 2 hours போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி யூ நீட் டு ஆஸ்க் லாட் ஆஃப் பெர்மிஷன். அண்ட் அவங்க பெர்மிஷனை அக்செப்ட் பண்ணால் தான் உங்களால் போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். இதனாலேயே நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. மேபி ஒரு 2 or 3 இன்டர்வியூஸ் ப்ராபப்ளி ட்ரை பண்ணுவீங்க. அதில் ஏதாவது ஒன்று ஜாப் கிடச்சிதுன்னா ஓகே. ஸோ உங்களுக்கு பெருசாக அந்த ஹைக் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சருக்கு வந்ததுக்கப்புறம் சீனே வேறு. நான் ஜஸ்ட்டு ஒரு ½ hour I'll be away for 30 minutes அப்படின்னு டீம்ஸில் ஒரு மெசேஜை போட்டுட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ நான்லாம் 2021 ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே நாளில் 7 இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு பிரேக் சொல்லிவிட்டு, ஓகே ஒரு 30 minutes I'll be away, 1 hour I'll be away, இந்த மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுவேன். அண்ட் இந்த ஆன்லைன் இன்டர்வியூஸில் இன்னொரு முக்கியமான விஷயமும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய பேர் நிறைய ப்ராக்ஸி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ப்ரோ ப்ராக்ஸி பண்ணுறது? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. டிராகன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்ஸியில் நம்ம நம்ம பசங்களாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஆன்லைன் டெஸ்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவோம் அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்கே நல்லா தெரியும். கமெண்ட் பண்ண விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படியெல்லாம் ப்ராக்ஸி பண்ணி உங்கள் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணீங்கன்னு. ரைட்? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னால் மல்டிபிள் கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஆஃபரை வச்சு என்னால் ஈஸியாக பார்கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த பார்கெயின் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எல்லாருமே இந்த பிளாக் ஹோலில் அடுத்தடுத்துன்னு மூவ் ஆனாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் இருந்தேன் 2021 செப்டம்பர் வரைக்கும். அந்த கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட 170% ஹைக்கில் நான் மூவ் ஆகுறேன். இந்த அளவுக்கு பாசிபிலிட்டியை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் கொடுத்துச்சு. என்ன ரீசன்? நான் வந்து இன்டர்வியூஸ் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். நான் யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு லீவ் கொடுங்கன்னு பெர்மிஷன் கேட்டுட்டு நிற்க வேண்டியதில்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, 16 மணி நேரம் வேலை செய்கிறோம்ல, அதில் ஒரு ½ hour 1 hour நம்ம பிரேக் எடுத்துக்கிறோன்னா யார் பெருசாக கண்டுக்க போகிறா? அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தில் எல்லாருக்குமே இந்த ஜாப் மார்க்கெட்டில் பெரிய பெரிய சேலரி ஜாப் கிடைக்க ஆரம்பிச்சிது. இப்படி பெரிய பெரிய சேலரி ரேட் கிடைக்க ஆரம்பிக்கும் போது கம்பெனிஸோட அட்ரிஷன் ரேட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அட்ரிஷன் ரேட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷனில் பர் இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எம்ப்ளாயீஸ் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது தான் அட்ரிஷன் ரேட். ஸோ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 2021 இந்தியாவில் இருக்கிற மேஜர் டாப் கம்பெனிஸ் எல்லாருமே மோர் தென் 20%, 25% அட்ரிஷன் ரேட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ப்ராபப்ளி யோசிக்கலாம், ப்ரோ டிசிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ, வெறும் 15% தான். பட் யோசிச்சு பாருங்கள், ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, டிசிஎஸ் 2% எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல. பட் அந்த 2% கால்குலேட் பண்ணாலே 12,000 வருது. அப்போ 15% நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். ஏன்னா டிசிஎஸில் இந்தியாவில் மட்டும் மோர் தேன் 6 lakhs எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ ஹெட் கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட அட்ரிஷன் ரேட்டும் ரொம்ப அதிகம் தான். பட் பர்சன்டேஜில் பார்க்கும்போது டிசிஎஸ் லுக்ஸ் லோ. பட் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருமே வேறு வேறு ஜாப்ஸ் தேட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே ஈஸியாக அவங்களோட ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறத ரொம்ப இயல்பாகவே பண்ண ஆரம்பித்தாங்க. ரைட்? ஆனால் இதனால் கம்பெனிஸ்க்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும்? இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய கம்பெனிக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கிளைண்ட் என்னை எதை வச்சு நம்புவாங்க அப்படின்னா, என்னோட லாங் லாஸ்டிங் எம்ப்ளாயீஸ் வச்சு தான். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்லேயே ஒருத்தர் 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, அவனால தான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியும், ஒரு பெட்டர் சாஃப்ட்வேரை உருவாக்க முடியும். அப்போ அவனே பாதியில் போயிடுறான் அப்படின்னா என்ன நடக்கும்? கிளைண்ட்டுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வராது. ஸோ இனஃப் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ், இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியோட நம்ம கிளைண்ட் கிட்ட காமிச்சா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்டை பிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கம்பெனிஸ்க்கு வர ஆரம்பித்ததும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? கம்பெனிஸ் எல்லாருமே அதிக வேலை கொடுக்க ஆரம்பித்தாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. லெட்ஸ் அஷ்யூம், இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 சேலரியில் இருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு 80,000 சேலரிக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. அப்போ உங்களோட கரண்ட் கம்பெனியை நாங்கள் அந்த சேலரியை மேட்ச் பண்ணுறோம், யூ கேன் ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்னு உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இது 2020க்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மார்ஜின் அமௌண்ட் கொடுக்க ரெடியாக இருந்தாங்களான்னா கிடையாது. பட் 2021க்கு அப்புறம் இது நடந்துச்சு நிறைய கம்பெனிஸில். பட் ஸ்டில் ஒரு சில கம்பெனிஸால் மேக்ஸிமம் ஒரு 50% வரைக்கும் மேட்ச் பண்ணலாம், இல்லை 60% மேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன மாதிரி 170% ஹைக்லாம் கிடைக்கும் போது ஆப்வியஸாக யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. பட் இன் அதர் ஹேண்ட் அதே லெவல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வெளியே ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. வெளியே ஹையர் பண்ணும்போதும் ஆப்வியஸாக அவனோட எக்ஸ்பெக்டேஷன் நிறைய தான் இருக்கும். எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்பான். வேறு வழி கிடையாது, கிளைண்ட்டுக்கிட்ட ப்ராஜெக்ட் பிட் பண்ணி ஆகணும். கிளைண்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி வாங்கின ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கம்பெனிஸ் வேறு வழி இல்லாமல் பே பண்ணாங்க. இதோட முடிவு அடுத்த இயர் 2022லையும் இந்த அட்ரிஷன் ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். போன ஸ்லைடில் 15% டிசிஎஸோடது பார்த்தோம். இந்த ஸ்லைடில் 21.5% டிசிஎஸோட அட்ரிஷன் ரேட் ஏறிடுச்சு. அண்ட் அதர் கம்பெனிஸ்க்கும் இப்படி தான் ஆச்சு. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எம்ப்ளாயீஸான எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஓகே, திடீர்னு நம்ம ஒரு பெரிய சேலரிக்கு போயிட்டோம். நேற்று வரைக்கும் நம்ம இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம், பட் சடனாக நம்மளோட லைஃப் டர்ன் ஆகிடுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கோவிடை ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக பார்த்தாங்க. எவ்வளோ பேர் கோவிடில் அவங்களோட லைஃப்பை இழந்தாங்க. பட் இன் அதர் ஹேண்ட் எங்களை மாதிரி ஆட்கள் கோவிடை வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம். அது மூலமாக எங்களை நிறைய பில்ட் பண்ணிட்டோம். ஈவன் என்ன எடுத்திங்கன்னா, நாட் ஓன்லி இன் ஜாப், ஆல்சோ இன் பப்ளிக் ஸ்பீக்கிங், மென்டரிங், இந்த இண்டஸ்ட்ரியிலையுமே என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடிஞ்சுது. அதுக்கு எனக்கு கோவிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு.
பட் கம்பெனியோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அவங்களுடைய பட்ஜெட் எல்லாம் அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ அப்போ காஸ்ட் கட்டிங் பண்ணணும். காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டை அகெயின் ஹால்ட் பண்ணுவோம். நம்ம முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட்டை ஹால்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபியூ கம்பெனிஸ் லே ஆஃப்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பல்க் லே ஆஃப்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக கூட ஒரு சில கம்பெனிஸில் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே நிறைய பேரை லே ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லே ஆஃப் பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இன்னொரு பக்கம் எம்ப்ளாயீஸை பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிது. ஏன் எம்ப்ளாயீஸை பயமுறுத்தணும்? அவங்கெல்லாம் பாவம் தானே. எல்லாரும் பாவம்னு சொல்லிட முடியாது. மூன் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம். மூன் லைட்டிங்னா என்னென்னு தெரியாது, அவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் இருந்துகிட்டே இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறது. இங்கேயும் சேலரி அங்கேயும் சேலரி. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தானே இருக்கும். ஸோ காசு வருது அப்படிங்கிறதுனால வி ஸ்டார்டட் டூயிங் எவ்ரி பாசிபிள் திங்ஸ் வி ஸ்டார்டட் டூயிங். பட் இதனால் கம்பெனிஸ்க்கெலாம் மிகப்பெரிய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. நிறைய கம்பெனிஸில் அதை ரீசனாக வச்செல்லாம் லே ஆஃப் நடந்துச்சு. ஸோ இந்த கிராஃப், இந்த ஜாப் மார்க்கெட்டோட இந்த கிராஃப் சேலரி ஹைக்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. திரும்ப அதை நார்மலைஸ் பண்ணணும். ஆர் அட்லீஸ்ட் இதுக்கு மேலே அது ரொம்ப ஹையாக போகாமல் அந்த லைனை கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனாகவே கொண்டு போகணும். சரி, இது எப்படி கொண்டு போக முடியும்? அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். பயம் எந்த மாதிரியான பயங்கள்லாம் இருக்கும்? நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு திங், ஹைரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாலே நம்ம ஜாப் சர்ச் பண்ணும்போது ஜாப்ஸ் பெருசாக இருக்காது மார்க்கெட்டில். என்னடா இது, நம்மளும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஒன்றுமே கிடைக்கலையான்னு இருக்கும். சில நேரங்களில் இன்டர்வியூ கால்ஸே வராது. நாக்ரியில் பேலாம் பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் இன்டர்வியூ கால்ஸ் வராது. என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. சரி, ஓகே. அதர் ஹேண்ட், கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க, பட் இம்மீடியட் ஜாயினர்ஸ் ஒன்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா போன மாதம் வரைக்கும் 2 months நோட்டீஸ் பீரியடாக இருந்தது. இந்த மந்த் 3 month நோட்டீஸ் பீரியடாக மாற்றிருப்பாங்க. என்னடா இது, இதெல்லாம் யதார்த்தமாக நடக்குதா இல்லை பிளான்டான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது எல்லாமே பிளான்டு தான். ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த 1 month நோட்டீஸ் பீரியடுங்கிற கான்செப்டே இப்போ இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே 2 months 3 months நோட்டீஸ் பீரியடுக்கு போயிட்டாங்க. அண்ட் நார்மலி கம்பெனிஸ்லலாம் வந்து பை அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சீக்கிரமாக வெளியே போகிறதுக்காக, இல்லை ப்ராஜெக்டில் இல்லை அப்படின்னா ஓகே நான் சீக்கிரம் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதையுமே எல்லா கம்பெனிஸும் இந்த பை அவுட் ஆப்ஷன், அர்லி ரிலீஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. கோஸ்ட் இன்டர்வியூஸ். எவ்வளோ பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. கோஸ்ட் இன்டர்வியூஸ் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் அவங்க ரொம்ப லைவாக இருக்காங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இன்டர்வியூ நடக்கிற மாதிரியே எல்லா செட்டப்பும் பண்ணுவாங்க. நீங்களும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க, செலக்ட்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் தென் தே வில் பி புட்டிங் யூ ஆன் ஹோல்டு. நீங்கள் 2 months 3 months வெயிட் பண்ணாலும் தே won't கால் யூ ஃபார் ஜாப். என்னென்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஹைரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு காமிக்கிறாங்க. பட் இவ்வளோ பேக்கேஜில் ஒரு எம்ப்ளாயை எடுத்து போடுறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அவங்க எடுக்க போகிறது இல்லை, ரைட்? ஸோ இந்த எல்லா விஷயமுமே ஒரு பதட்டமாகவே நமக்கு இருந்துகிட்ருக்கும். என்னடா இது, வேறு ஜாப் மூவ் பண்ணலான்னு நினச்சா நம்ம நோட்டீஸ் பீரியட் தடுக்குது. அப்படியே பார்த்தாலும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் கூப்பிட மாட்டுறாங்க. இந்த பதட்டம் வரும்பொழுது அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி வருவாங்க. இப்போது டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸை நான் ஸ்டாண்டர்டான கம்பெனின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லே ஆஃப்ஸ் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. கம்பேரட்டிவ்லி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை, பட் கம்பேரட்டிவ்லி கம்மி. ஸோ டிசிஎஸில், இன்ஃபோசிஸில், காக்னிசன்ட்டில் இங்கெல்லாம் ரொம்ப பெருசாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, ரைட்? அட் த சேம் டைம் சேலரி ஹைக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்காது, ஆவரேஜாக இருக்கும். இதுவே ஒரு சில மிட் லெவல் கம்பெனிஸ், இப்போது க்ரோ ஆகிட்டு இருக்க எம்என்சி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் சின்னதாக உங்களோட ஒர்க்கில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இம்மீடியட்லி தே வில் த்ரோ யூ அவுட். அப்போது எல்லாருக்குமே இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மில் பயம் வர ஆரம்பிக்குது. ஜாப் செக்யூரிட்டிங்கிற டேர்ம்ஸில் பயம் வரும்பொழுது எல்லாருமே இந்த ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்க செக் வைக்கிறாங்க, என்னால் 10% தான் ஹைக் கொடுக்க முடியும், ரைட்? ஏன்னா எல்லா கம்பெனிஸும் ஃபிக்ஸட் சேலரி மட்டும் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு ட்ரிக்கியாக என்ன பண்ணுவாங்கன்னா வேரியபிள் பே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வேரியபிள் பே இருக்கும். அண்ட் அடுத்ததாக என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, என்னால் 10% தான் சேலரி கொடுக்க முடியும், ஓகேன்னா ஆஃபர் வாங்கிக்கோ, இல்லைனா விட்டுரு.
நம்ம வாங்கி தான் ஆகணும். காரணம் நம்மளோட 3 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியடை அக்செப்ட் பண்ணிக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க மட்டும்தான். ஈவன் இந்த கம்பெனிஸ்லையுமே இப்போ காக்னிசன்ட்லாம் கால் பண்ணாங்கன்னா இம்மீடியட் ஜாயினர் மட்டும்தான் வேணும், எங்களுக்கு 2 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் சரி ஓகே அப்படின்னு ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறதுனால எதுவும் நஷ்டம் கிடையாது. 100 பேருக்கு டிசிஎஸ் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஹானஸ்ட்லி பார்த்தா ஒரு 20 பேர் தான் ஜாயின் பண்ணுறாங்க. 80 பேர் அந்த ஆஃபர் வச்சு மற்ற கம்பெனிஸில் பார்கெயின் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது டிசிஎஸை பெருசாக அஃபெக்ட் பண்ணுறது இல்லை, அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் போயிட்டே இருக்குது. இது ஒரு பிரச்சனை. அப்படின்னா வேறு என்ன மாதிரியான பயங்கள்லாம் நமக்கு க்ரியேட் ஆகுது? நான் மறுபடியும் ஒரு ஹை பேக்கேஜ் சேலரி கிடைக்குதுன்னு ஒரு மிட் லெவல் கம்பெனி போனால் அவன் என்ன ஒரு வருஷம் வச்சுட்டு திரும்பி வெளியே அனுப்பிட்டா என்ன பண்ணுறது? நான் மறுபடியும் எங்கே போகிறது? அப்படி ஒரு பதட்டம். அண்ட் இந்த பிக் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாரும் ரூல்ஸ் வேறு வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் உனக்கு ஆஃபர் கொடுத்துட்டேன், நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா திரும்ப என் கம்பெனிக்குள்ளே வர முடியாது. அந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது சரி ஓகே இங்கேயே போகலாமான்னு யோசிச்சா அங்கே அகைன் இன்னொரு செக் வரும். என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஐதர் ஹைப்ரிட் ஆர் ரெகுலர். வாரத்துக்கு 3 நாள் வா, இல்லை வாரத்துக்கு 5 நாள் வா, கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்க முடியாது. அதையும் நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் திரும்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கல்ச்சர் போயிட்டீங்கனாலே திரும்ப நம்ம 2020க்கு முன்னாடி இந்த கலாச்சாரத்துக்கு மாறிடுவோம். அப்போது நீங்கள் போயிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜாப் மார்க்கெட் ஓரளவுக்கு மறுபடியும் அந்த நார்மல் பேட்டர்னுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க இந்த பிக் ஷாட் கம்பெனிஸோட ஒரு தாட் ப்ராசஸ். அண்ட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 2025 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஹையரிங்கே இருந்துச்சு. 2025 மார்ச் வரைக்கும்னு சொல்லலாம். அது வரைக்கும் நல்ல ஹையரிங்கே இருந்துச்சு, டீசெண்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய கம்பெனிஸோட அட்ரிஷன் ரேட்லேயுமே மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட்டெல்லாம் வந்து 30% மேலே ஹையரிங் அட்ரிஷன் ரேட் இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட்டில் வெறும் 20% தான் அட்ரிஷன் ரேட் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த அட்ரிஷன் ரேட்ஸ் மாற ஆரம்பிச்சிது. பிகாஸ் ஜாப் செக்யூரிட்டி இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு சில கம்பெனிஸை நாம் பிடிச்சிட்டு அந்த கம்பெனிஸ் கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட்ஸ் ஹவு த ஜாப் மார்க்கெட் ஹாஸ் சேஞ்ச்ட். அண்ட் அகெயின் இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக அகெயின் இந்த ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கு. இதில் மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளை விட ஃப்ரெஷர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாவது ஓகே 20% ஹைக் கிடைச்சாலும் போதும் நான் வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. பட் ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆன் கேம்பஸ் அப்படிங்கிறது கொரோனாவோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் Tier 1 காலேஜஸ்லேயே ரேராக தான் நடக்குது, கம்மியான கவுண்ட்டு தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தார். அவர் டிசிஎஸில் ஆஃபர் வாங்கிட்டார் ஃப்ரெஷராக. அவர்கிட்ட நான் கேட்குறேன், இன்டர்வியூவில் என்னடா கேட்டாங்கன்னு. அதுக்கு அவரோட ரிப்ளை என்னென்னா, ஒன்றும் இல்லடா, நேம் கேட்டாங்க, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, அண்ட் தென் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 2 டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்டாங்க. அதில் நான் ஒரு கொஷனுக்கு தெரியாதுன்னு தான் பதில் சொன்னேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க, பட் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே எப்படா செலக்ட் பண்ணாங்க? என்ன மட்டும் இல்லை 300 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பட் இன்றைக்கி அதே 300 பேர் 400 பேர் மாஸ் ஹையரிங்லாம் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கலை. பெரிய காலேஜஸ்க்கே கம்பெனிஸ் போயிட்டு ரெக்ரூட் பண்ணுறது கிடையாது. ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போய் படிக்காததுனால நிறைய பேருக்கு வந்து அந்த ரெகுலர் லேர்னிங் பேட்டர்ன் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களால எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக ஒரு லேப் எக்ஸசைசஸ் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களால ப்ராப்பராக பண்ண முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. அண்ட் ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லாமல் போயிடுச்சு, ரைட்? ஸோ காலேஜ் ரெகுலராக போயிட்டு இருந்தப்போ இருந்த அவங்களோட அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான டைமில் கோவிட் டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரில் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு பப்ஜி கேம் விளையாடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் அவங்களோட ட்ரைனிங் டிவிஷனையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆர் ரேர் கம்பெனிஸ் அவங்களோட ட்ரைனிங் டிவிஷனை அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சில ட்ரைனிங் கம்பெனிஸ்க்கு இந்தாங்க இந்த கேண்டிடேட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ட்ரைனிங் டிவிஷனையே கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கேண்டிடேட்ஸ் தேவை, ஆனால் இன்றைக்கி ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸ் இருந்தால் தான் வேணும். சரி, ஒருத்தன் ட்ரெயின்டு கேண்டிடேட்டுங்கிறத எதை வச்சு நாம் புரிஞ்சுக்கிறது?
நான் படித்த காலங்களில் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ IEEE பேப்பர்ஸ் எவ்வளோ பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ரெஸ்யூமில் போடுங்க. இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இன்டர்வியூ பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும், குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் HR இன்டர்வியூ தான் இன்டர்வியூ பேட்டர்னாக இருந்துச்சு. பட் இப்போல்லாம் இன்டர்வியூ பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும், செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும், தேர்ட் ரவுண்ட் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் நடக்கும். அதில் ஒரு 5 ப்ரோக்ராம் கொடுத்து 2 ஹவர்ஸில் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் ரவுண்டு நடக்கும், அப்புறமா டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் HR ரவுண்டு. இதில் நிறைய பேர் நிறைய ப்ராக்ஸி பண்ணுறோம். பட் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தன் போதும், ஆனால் இன்னைக்கு அந்த டெக்னாலஜியில் கோட் அடித்து ஒரு டாஸ்க்குக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஒருத்தனை மட்டும்தான் என்னால் ஹையர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு எக்யூப்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க நிறைய பிரச்சனைகளில் மெயினாக நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்ச ஒரு பிரச்சனை, இன்றைக்கி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு, நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. பட் பசங்க எல்லாருக்குமே ஒரு இல்லூஷன் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, நாம் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சிட்டோம்னா நமக்கு வேலை கிடச்சிரும், நாம் ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிச்சிட்டோம்னா வேலை கிடச்சிரும் அப்படின்னு. உண்மைதான், இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் பேஸ்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோக்ராம் டாஸ்க் கொடுத்து ஒரு லாஜிக் உங்களை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லாஜிக் பண்ண தெரியல. பட் உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், டேட்டா சயின்ஸில் நான் பூந்து விளையாடுவேன்னு சொல்கிறீங்க, ஜாப் கிடைக்குமான்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது 90% எந்த கம்பெனியுமே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஃப்ரெஷரை ஹையர் பண்ணுறதில்ல. 90% எந்த கம்பெனியுமே ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டை ஃப்ரெஷராக ஹையர் பண்ணுறதில்ல. அப்போ இந்த கோர்சஸ்லாம் நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன மாற்றம் பெருசாக வந்துட போகுது? ஓப்பனாக சொல்லணும்னா நாலேஜ் வளர்த்துக்கலாம், பட் இதில் தான் ஜாப் கிடைக்குமானா 100ல் ஒருத்தருக்கு ப்ராபப்ளி கிடைக்கலாம், மிச்சம் உள்ள 99 பேருக்கு கொஷின் மார்க் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஜாப்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் த பேசிக்ஸ். ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. when I say ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சார் நான் ஃபஸ்ட் செமஸ்டரில் பைத்தான் படிச்சிருக்கேன், அது எனக்கு போதும் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் டெக்னிக்கலி பைத்தான் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அட் ஆல். பைத்தான் இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எதை மீன் பண்ணுறேன்னா C++, ஜாவா, இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டேட்டா பேஸ் நாலேஜ், இது எல்லாத்தையுமே எல்லாருமே வளர்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு தரப்பு பீப்புள் கிட்ட நான் கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ப்ரோக்ராமிங் கூட வந்துடுது பட் ஆப்டிடியூட் வர மாட்டேங்குது அப்படின்னு. ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களால் ஸ்மார்ட்டான ப்ரோக்ராமிங்கே பண்ண முடியும். ஏன்னா நாமெல்லாம் வந்து ஒரு அரேவை சார்ட்டிங் பண்ணோன்னா ஒரு ஃபார் லூப் போட்டு அதுக்குள்ளே ஒரு இன்னர் ஃபார் லூப் போட்டு அதில் லாஜிக் ஸ்வாப் பண்ணி அப்படி நம்ம போட்டு பழகிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் மாறிடுச்சு. நான் இன்டர்வியூ எடுத்தாலும் முதல் கேள்வி, நீ என்ன டைப் ஆஃப் சார்ட்டிங் யூஸ் பண்ணியிருக்க, என்ன டைப் ஆஃப் சார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்க, குயிக் சார்ட்டா, மர்ஜ் சார்ட்டா, பபுள் சார்ட்டா, ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்போது இன்றைக்கி யாரும் கரெக்ட் ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆப்டிமைஸ்டு கோடை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல கம்ப்ளீட்லி ஆப்டிமைஸ்டு கோடை நான் என்னோட கம்பெனிக்கு கொடுக்க முடிஞ்சால் தான் அந்த கம்பெனி என்ன ஹையர் பண்ணவே ரெடியாக இருக்காங்க. ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நாம் முடிஞ்ச வரைக்கும் தியரிட்டிக்கல் நாலேஜ் நிறைய வளர்த்துக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் அவுட்டேட்டட் அப்படின்லாம் கடந்து போயிட முடியாது. நாம் நினைக்கிற அந்த அவுட்டேட்டட் சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற நாலேஜ், அதை வச்சு தான் இன்றைக்கி இருக்கிற ரீசன்ட் டெக்னாலஜிஸை நம்மளால் உருவாக்கவே முடியும். ஸோ உங்களோட கம்யூனிகேஷனை வளர்த்துக்கோங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க, ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டில் வேலை இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, அப்போ மாதிரி இப்போல்லாம் எவ்வளோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறதில்ல, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ ஹேக்கத்தான்ஸ் பண்ணியிருக்க, இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறாங்க. முன்னாடி இருந்த ரெஸ்யூமுக்கும் இப்போ இருக்க ரெஸ்யூமுக்குமே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ரெஸ்யூமேல நம்ம ஃபுல் அட்ரஸ் போடுவோம், நம்மளோட ஹாபீஸ் போடுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரெஸ்யூமில் போடுவோம். பட் இப்போலாம் ரெஸ்யூமில் அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டெட் உன்னோட லிங்க்டின் ஐடி போடு, உன்னோட கிட்ஹப் ஐடி போடு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு ப்ராஜெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் போடு, எவ்வளோ ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணியிருக்க அதோட டீட்டெயில்ஸ் போடு. இதுதான் ஒரு ரெஸ்யூம்லேயே ஒரு ஹெச்ஆர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ உங்களோட ரெஸ்யூமை கரெக்டாக பில்ட் பண்ணுங்கள், உங்களோட நாலேஜை அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணுங்கள். சார் அப்போ நான் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கம்பெனியில் போய் சேர்ந்து படிக்கவா,
அது உங்களுடைய கால். நான் அதில் எதுவும் பதில் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஈவன் தோ இஃப் யூ ஆர் செல்ஃப் ப்ரிப்பேரிங், உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் சும்மா வந்து ஓகே ஒரு ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஹலோ வேர்ல்டு இப்படி போட்டால் வந்துடும், அப்படி கிடையாது. சிஸ்டம்னா என்ன, அவுட்னா என்ன, printlnனா என்னங்கிறது வேர்ட் பை வேர்ட் புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. கேள்வி கேளுங்க. நீங்களாம் இருக்கிற ஒரு கோல்டன் ஏரால என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் உங்கள் கூட இருக்குது. ஸோ இங்கே எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையுமே உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன விஷயங்கள் நான் சொல்லணும் ஃப்ரெஷர்ஸுக்கு அப்படின்னா இதுதான். நல்ல டெக்னாலஜிக்கல் டெப்த்துக்குள்ளே போயிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரீசன்ட் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன தான் இன்டர்வியூவில் வந்து உங்களை ப்ரோக்ராம் எழுத சொன்னாலும் கடைசியாக வந்து உனக்கு அனாலிட்டிக்ஸ் தெரியுமா, நெட்வொர்க் செக்யூரிட்டி தெரியுமா, இந்த மாதிரியான விஷயங்களும் கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் ப்ராபப்ளி அந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லேயும் ஆல்ரெடி டாப்பில் இருக்கீங்க அப்படின்னா 10 பேர் இருக்க இடத்துல உங்களுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரைட். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். லிங்க்டின்ல உங்கள் ப்ராஜெக்ட்ஸை கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இன்றைக்கி நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. யூ கேன் டூ லாட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட வேணாம். உங்கள் ஏரியாவில் ஒரு ரெடிமேட் ஷாப் இருக்கா, அந்த ஓனர்கிட்ட போய்ட்டு சார் நான் உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு சூப்பராக வெப்சைட் பண்ணி தரேன் அப்படின்னு கேளுங்க. ப்ராபப்ளி 10 ஒருத்தர் சரி சின்ன பையன் ஆசையை கேட்குறான் கொடுத்து பார்க்கலாமேன்னு கூட கொடுக்கலாம். உங்கள் அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அவங்க பிஸ்னஸ்க்கு நீங்களே ஒரு வெப்சைட் பண்ணுங்கள், அதை உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் போகிறதுக்கு உங்களால் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ், ஒரே விஷயந்தான், ஜாப் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போவும் நான் ஹை பெய்டு சேலரிக்காக வெயிட் பண்ணுறேன், நான் வந்து அதுக்காக ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படி யோசிச்சிங்கன்னா இப்போதைக்கு அதுக்கு ஹானஸ்ட்லி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஜாபில் நல்ல ஆர்கனைசேஷனில் ஸ்டிக் ஆகிட்டு டீசெண்டாக உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது தான் என்ன கேட்டால் ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி இதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. எனக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் தான் தெரியும், நான் இந்தந்த ஸ்கில்ஸ் வச்சு தான் என்னோட கரியரை பர்சியூ பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் நாட் ஷுர் வெதர் வி ஆர் இன் அ சேஃப் ஹேண்ட். ஓகே. ஸோ ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பில்டிங் கூட வீக்காக இருக்கலாம், பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கக்கூடாது. அண்ட் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்டட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வளர்த்துக்கோங்க. அப்டேட்டட் ஸ்கில்ஸை நீங்கள் தியரட்டிக்கலாக மட்டும் வளர்த்துக்க முடியாது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு வேணும். ஸோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் பசங்களுக்கு உங்கள் ஜூனியர்ஸுக்கு கூட ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க. இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன க்ராசரி ஷாப்புக்கு, ரெடிமேட் ஷாப்புக்கெல்லாம் வெப்சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ, வி ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு டூ. இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஜாப் மார்க்கெட்டில் ஒரு நல்ல நிலையை நாம் அடைய முடியும்.